யோகம் என்ற சொல்லின் நேரடி பொருள் ஒன்றிணைதல் அல்லது ஒன்றிணைத்தல். பதஞ்சலி முனிவர் நமக்கு அருளிய யோக சூத்திரங்கள், ஹடயோக பிரதீபிகை போன்ற யோக சாஸ்திர நூல்களிலிருந்து 4 யோக முறைகளைப் பற்றி இந்த காணொளியில் காண்போம். யோகம் என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் ஒன்றிணைதல், உடலும் உள்ளமும் இறைவனுடன் இணைத்தல். அதாவது மனிதன் இறைவனை உணர்ந்து இறைவனுடன் ஒன்றிணைதல் என்றும் பொருள் கொள்ளலாம். தர்மத்தை கடைப்பிடித்து பற்றின்றி தனக்குரிய கடமைகளை செய்து செயலின் பலனை இறைவனுக்கே அர்ப்பணித்து விடுதலே யோகம். இதில் உள்ளம் பொய், உடலும் பொய் என உணர்ந்து இறைதான் மெய் என்பதை உணர்தல். ஆன்மீகத்தில் யோகம் என்பது ஒரு மனிதன் தன் முயற்சிகளின் மூலமாக அடையும் இன்ப துன்பங்கள் அற்ற அமைதி நிலையை அடைவதே யோகம் என்றும், ஆன்மா இந்த பிறவி துன்பங்களிலிருந்து விடுபட்டு தன்னை பற்றிய ஞானத்தை பெற்று ஆனந்த நிலையை அடைந்து விடுதலை அடைவதற்கு உரிய வழியே யோகம் என்றும் சொல்லப்படுகின்றது. மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரைகழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி என்ற திருவாசகப் பாடல் சொல்வது போல் உடலும் உள்ளமும் உருகி இறைவனை மனமார நேசித்து வணங்குவது பக்தி யோகமாகிறது. பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்கள், ஹடயோக பிரதீபிகை போன்ற யோக சாத்திர நூல்களில் யோக முறைகள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை 1 மந்திர யோகம், 2 ஹடயோகம், 3 லயயோகம், 4 ராஜயோகம். இவை 8 அங்கங்களைக் கொண்டு ஆன்ம விடுதலைக்கு வழி செய்யக்கூடிய 4 யோக முறைகள். முன் சொன்னது போல் யோகத்தின் குறிக்கோளே ஆன்மா இந்த பிறவி துன்பங்களிலிருந்து விடுபட்டு தன்னை பற்றிய ஞானத்தை பெற்று ஆனந்த நிலையை அடைந்து விடுதலை அடைவதற்கு உரிய வழியே யோகம். இந்த முயற்சி புலன்களை அடப்பதில் தொடங்கி ஞானத்தை பெற்று விடுதலை அடைவதில் முடிவடைகிறது. இனி 4 வகை யோக முறைகளைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். 1 மந்திர யோகம் என்பது ஒரு முதல் வழிமுறை. இந்த உலகில் பொருள்கள் எல்லாமே பருவுருவாக ஒவ்வொரு பெயர் கொண்டு இருக்கின்றது. அதாவது யோகிகள் மொழியில் நாமமும் ரூபமுமாக இருக்கின்றது. இவற்றை பார்ப்பதாலும் பயன்படுத்துவதாலும் திரும்பத் திரும்ப எண்ண ஓட்டங்கள் ஏற்படுகின்றது. தரையில் கீழே விழுந்த ஒருவர் அந்த தரையையே ஊனி எழுந்திருப்பது போல் மனதில் சலனங்களை ஏற்படுத்தும் இந்த நாமங்களையும் ரூபங்களையுமே பயன்படுத்தி மந்திர வடிவாகக் கண்டு வழிபடுவதே மந்திர யோகம். ஒரு தெய்வ சிலையின் முன் மந்திர தோத்திரங்கள் சொல்லி பூஜை ஆராதனைகள் செய்து நாளடைவில் மனதை அந்த மந்திர தோத்திரங்களில் லயிக்கச் செய்வதே மந்திர யோகம். மற்ற யோக முறைகளை விட இது கொஞ்சம் எளிதானது. ஆனால் மந்திர சித்தி பெற பல வருடங்களும் ஆகும். இந்த யோகத்தில் எளிய யோகாசனங்களுடன் உடலை விட மனதை அதிகம் கரைப்பதே இந்த முறையின் நோக்கம். அதிலும் இந்த யோகத்தில் ஈடுபடுவது அந்த யோகி மட்டுமல்ல, அவர் மந்திரம் சொல்லி ஆராதனை செய்யும் அந்த தெய்வமும் அவருக்கு உதவுகிறது. ஒரு பாதி யோகியின் முயற்சி என்றால் இயற்கையிலிருந்து உபாசனையால் எழுப்பப்பட்ட தெய்வ சக்தியும் உதவுகின்றது. இவ்வாறு மந்திரங்களை விடாமல் ஜபம் செய்து தியானித்து வரும் யோகி தெய்வ அருளால் ஞானத்தை பெறுகிறார்கள். 2 ஹடயோகம். அதாவது ஹ என்பது சூரியனையும் டா என்பது சந்திரனையும் குறிக்கின்றது. அதாவது ஒன்று வெப்பத்தையும் மற்றொன்று குளிர்ச்சியையும், இவற்றை ஒன்றுடன் ஒன்றை இணைத்து சமன்படுத்துவது ஹடயோகம். உடலில் இயங்கும் சுவாசம், நாடித்துடிப்புகள், வாயுக்கள் ஆகியவற்றை சீர்படுத்தும் பயிற்சி. குண்டலினி என்னும் சக்தி சிறு பாம்பு வடிவில் முதுகுத்தண்டின் முடிவில் உறங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த சக்தியை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு ஹடயோக ஆசன முறைகளை பயன்படுத்தலாம். ஹடயோகத்தின் ஆசன முறைகளால் உடலில் இயங்கும் வாயுக்களையும் நாடிகளையும் கட்டுப்படுத்தி குண்டலினி சக்தியை எழுப்பலாம். 3 லயயோகம் என்பது ஹடயோகத்தின் அடுத்த நிலையே லயயோகம். லயயோகத்தில் உடலில் இயங்கிக் கொண்டு இருக்கும் பல்வேறு உருவங்களை உருவகப்படுத்துதல். அதாவது உடலில் இயங்கிக் கொண்டு இருக்கும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்ராரம் ஆகிய 7 சக்கரங்களை உணரும் பயிற்சி.
உடலில் மூலாதாரம் சக்கரம் முதுகுத்தண்டின் முடிவிலும் சகசிராரம் சக்கரம் உச்சந்தலையிலும் இருக்கின்றது. குண்டலினி சக்தியை தேவியாக பாவித்து மூலாதாரத்திலிருந்து மேலெழுப்பி ஆக்ஞையில் ஒளிவடிவாக தரித்து சகசிராரத்தில் சிவத்துடன் இணைப்பதாக பாவனை செய்யப்படுகின்றது. அதாவது குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து 5 சக்கரங்களையும் துளைத்து மேலெழுப்பி சிவத்துடன் இணைப்பதே லயயோகம். 4. ராஜயோகம். ராஜயோக முறையில் மனதை அடக்க உடலை விட புத்தியை கொண்டு அனைத்தையும் துறந்து சமாதி நிலையை அடைய ஆன்மா இந்த பிறவி துன்பங்களிலிருந்து விடுபட்டு தன்னை பற்றிய ஞானத்தை பெற்று ஆனந்த நிலையை அடைந்து விடுதலை அடைவதற்குரிய வழியாகவும் இந்த உலகில் இன்பமாக வாழ்ந்து அனுபவிப்பதற்கும் இந்த இன்ப துன்பங்கள் நிறைந்த வாழ்வை கடந்து இன்பம் துன்பங்கள் அண்டாத பேரானந்த நிலைக்குச் செல்வதற்கும், அதாவது ஆசை காமம் போன்றவற்றிலிருந்து விலகி உடலை விட புத்தியால் மனதை அடக்க முயற்சி செய்து தர்க்கவாதங்களை நிகழ்த்தி மனதை ஒருநிலைப்படுத்தி கேள்விகள் அற்ற நிலையை அடைந்து அமைதியான சமாதி நிலையை அடையும் போது ஆன்மா பேரின்ப விடுதலை அடைந்து விடுகிறது. ராஜயோகத்திற்கு மற்ற யோகப் பயிற்சிகளும் அவசியம். ஆனால் இது எளிதான செயலல்ல. இவற்றை அடைவதற்கு பல வருடங்களும் ஆகலாம். ஒரு பாதி யோகம் செய்பவரின் முயற்சி என்றாலும் தெய்வ அருளால் மட்டுமே ஞானத்தை பெற்று ஆன்மா பேரின்ப விடுதலை அடையும். ஆனால் இது எளிதான செயல் அல்ல. இவற்றை அடைவதற்கு பல வருடங்களும் ஆகலாம். ஒரு பாதி யோகம் செய்பவரின் முயற்சி என்றாலும் தெய்வ அருளால் இருந்தால் மட்டுமே ஞானத்தை பெற்று ஆன்மா பேரின்ப விடுதலை அடையும். யோகம் என்பது ஏதோ மூச்சு பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சியோ மட்டுமல்ல. யோகம் ஆன்மீக தேடலுக்கான சிறந்த ஒரு வழி. ஒவ்வொரு யோக முறையும் கடலளவு பெரியது. எல்லா வழிபாட்டிற்கும் அடிப்படையானது யோகம். இந்த யோகமே நமக்கு அந்த தெய்வத்தின் அருளை பெற்று தந்து முக்தியடைய உதவக்கூடியது. இந்த யோகங்கள் எதுவுமே கேட்பதற்கு சுலபமாக இருந்தாலும் வாழ்வில் கடைப்பிடிப்பதற்கு மிகுந்த பக்குவமும் திறமையும் தேவை. மனித வாழ்க்கை இன்பங்களுக்கு சரிவிகிதமாக துன்பத்தையும் தருவதாக இருக்கிறது. மூப்பு, பிணி, சாவு ஆகியவை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்ப துன்பங்கள் நிலையில்லை. நிலையான பேரின்பம் என்பது இந்த இன்ப துன்பங்களிலிருந்து விடுபடுவதுதான். புலன்களையும் அடக்கி மனதையும் அடக்கி இறைவனை காண்பதே, இறைவனுடன் இணைவதே யோகத்தின் நோக்கம். யோகத்தினால் மனித உடல் மற்றும் மனதின் செயல்திறன்களை பல மடங்கு அதிகப்படுத்தி அதை இந்த உலக இன்பத்தை பன்மடங்கு அதிகமாக அனுபவிப்பதற்கும் பயன்படுத்த முடியும். இந்த உலகில் இன்பமாக வாழ்ந்து அனுபவிப்பதற்கும் இந்த இன்ப துன்பங்கள் நிறைந்த வாழ்வை கடந்து இன்ப துன்பங்கள் அண்டாத பேரானந்த நிலைக்கு செல்வதற்கும் ஒரே வழி யோகமே. மனிதன் என்பவன் வெறும் உடல் மட்டுமல்ல. உடல் இயங்க காரணமாக உள்ளே ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. அது உடலை விட்டு நீங்கினால் உடல் இயக்கமின்றி பிணமாகி விடுகிறது. ஆன்மாவே ஒவ்வொரு உடலினுள்ளும் புகுந்து அந்தந்த உயிரினமாக வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. உடல் கொண்டு வாழும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆன்மா தன் செயல்கள் மூலம் கர்ம வினையை சேகரித்துக் கொள்கின்றது. அந்த கர்ம வினை நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அதற்குரிய பலனை அந்த பிறவியிலேயோ அல்லது அடுத்தடுத்த பிறவிகளிலோ அனுபவிக்கின்றது. ஆன்மா இறைவனை சார்ந்தே இறைவனுடன் இணைந்தே இருக்கிறது, அல்லது அது இறை வடிவமாகவே இருக்கிறது. எப்படி ஒரு நீர் நிறைந்த குளத்தில் நீந்தி வாழும் ஒரு மீன் தான் இருக்கும் நீருக்கு வெளியே ஒரு உலகம் இருப்பதை உணராமல் தன் உலகமே நீரால் ஆனது என்று நினைத்து கொள்ளுமோ, அப்படித்தான் ஆன்மாவும் அறியாமையால் தன்னை இறைவனிடமிருந்து வேறுபட்டதாக எண்ணி மாயையில் சிக்கி வெவ்வேறு உயிரினங்களில் ஒன்றாக பிறவியடிக்கிறது. இவ்வாறு ஆன்மா தன்னை உணராமல் இருப்பதே அறியாமை என்றும் தன்னை உணர்தலே ஞானம் என்றும் இந்து மத தத்துவங்கள் கூறுகின்றன. ஆன்மா இந்த அறியாமையை விட்டு தன் பிறவிகளிலிருந்து இறைவனை எப்போது கண்டுகொள்கிறதோ அப்போதே பிறவிகளிலிருந்து விடுபட்டு விடுகிறது.